தான் சொல்லிட்டேன்னு இவ்வளவு பதட்டப்படுற. டேய் விளையாடுறியா? எதுக்கு ஸ்ரீயை தூக்க போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அட பட்டு, ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து ஸ்ரீயை விக்கி கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன? இது எப்படி ஒத்துக்க முடியும்? கோவம் வருது இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் சரி, திடீர்னு ஏன் அவங்க அம்மா இப்படி பேசுறாங்க? அதுவா, நீங்கள் 2 பேர் காணாமல் போயிட்டீங்கல்ல, அதனால அவங்களுக்கு பயமாக இருக்கும் ஸ்ரீ நம்ம கூட இருந்தால் தொலைஞ்சு போயிடுவான்னு. சரி, அவங்க யோசிக்கிறது கரெக்டு தான். அதுக்காக அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க இப்போ. அதனால தாண்டி நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம். நீ என்ன நினைக்கிற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கவலைப்படாத, அவங்க அப்பாட்ட சொல்லிட்டோம். ஓ, எல்லாம் ப்ரிப்பேராக பண்ணுறீங்க. ஆமாண்டி. சரி, நானும் கிளம்பணும். நீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, போயிட்டு சேஃபாக வாங்க. சரி. ஆமாம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? அம்மா, ரம்யாவை அரெஸ்ட் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, நம்ம இந்த ஜூனியர் பசங்கள்ல 3 பேர், அவங்க பேர் அஜித், தனுஷ், விஜய். ஆமாம், நம்ம கூட ஹெல்ப் பண்ணானுங்களே, அவங்க எங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஓ அப்படியா? ஏன் வருஷா சொல்லியா? வருஷட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. நாங்களாம் உள்ள ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தோமா, அதனால அவ எங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டா. அவங்க இங்கே வரக்குள்ளே பார்த்துருக்காங்க. அப்போ ரம்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை சொன்னாங்க, அதை வச்சு தான் சொன்னேன். சரி விடு, அதாவ போய் தொலைஞ்சிட்டால, இனிமே நிம்மதியா இரு, சரியா? சரிடா. அம்மா, பிரீத்தி என்னன்னு தெரியல, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ரம்யாவே சொல்லிட்டா. அதுவும் இல்லாமல் பிரீத்தியை கேட்டால் எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததே தெரியாதுங்கிறா. இருந்தாலும் டவுட்டாக தான் இருக்கு, அவளையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி அருண், என்ன 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 ஆச்சு உனக்கு? இப்போ ஏன் இப்படி தடுமாறுற? இல்லை, பிரச்சனை பெருசாகாமல் இருந்தால் சரி. நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருங்க, வேற எதுவும் இல்லை. ஏய், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாரெல்லாம் போகல. நான், விக்ரம், நிதிஷ், அப்புறம் ராக்கி, அப்புறம் விக்கி, இவங்க மட்டும் தான் போகிறோம். சரி, எதுக்கும் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஆத்தி, உள்ள வரலாமா? உள்ள வாங்க. காவ்யா, சாரி, உங்க 2 பேரையும் தொலை பண்ணிட்டனோ? சேச்சா, அப்படிலாம் இல்லைம்மா. சரி, நீ பேசுங்க, நான் வெளில போகிறேன். நீங்க பேசிட்டு சொல்லுங்க, அப்புறமேட்டு கூட நான் ஆத்தியை பார்த்துக்கிறேன். அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்கண்ணா. அருண், எல்லாரும் சேஃபா இருங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு, சரியா? சரி. அத்தி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இப்பதான் வந்தியா? ஆமா, இப்பதான் வந்தேன். வெளியில எல்லாரும் இருந்தாங்க, விஸ்வா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தானா, அதான் உன்னை பார்க்கலாமேட்டு உள்ள வந்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? ஏய் சி, அப்படிலாம் இல்லை. சரிடி, ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆத்தி, என்னாச்சு அருண்? அம்மா, நீங்கள் யாருமே இன்னும் சாப்பிடலையாமே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன். அவங்க 2 பேரையும் சாப்பிட சொன்னா அவங்களும் பசிக்கலன்ட்டாங்க. சரி சரி, நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு போகிறேன். சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் காவியா, நீ சாப்பிட்டியா? ஐயோ அண்ணா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இப்போ என்ன டைம் ஆகுது தெரியுதுல்ல? 5:30க்கு மேலே ஆகுது. சரி, நீயும் இவங்க கூட சாப்பிட்ரு. விஸ்வா எங்கள் கூட தான் வரப்போகிறானா, அதனால் நீ இங்கே இரு. அப்படியா? சரிண்ணா. டே அருண், நாளைக்கெல்லாம் நான் ஆஃபீஸ் வந்துடுவேன்டா. ஏதோ பேஷண்ட் மாதிரி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கவே பிடிக்கல. சரிடி, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு இது பிடிக்கல, பெட்லேயே எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டு. பிடிக்கல, கடுப்பாக இருக்கு. சரியாத்தி, நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வந்துடுவியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் தான். நல்லா ரெஸ்ட் எடு. அருண், எனக்கு வெஜ்ஜு. தெரியும் தெரியும். இவங்க எல்லாரும் எங்க கிளம்பிட்டாங்க? என்ன மேடம், இப்ப சாப்பிடுவா தானே? நீங்க தான் போட்டு கொடுத்ததா? ரெண்டும் ஒண்ணுதான். அவங்களும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு. என்ன பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அட காவ்யா, இன்னைக்கு போய் ஸ்ரீயை தூக்கிட்டு வர போறாங்க. ஐயோ, ஆமா காவ்யா, ஏதாவது பிரச்சனை, வேற வழி இல்லாம தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. ஓ, இப்போ விஸ்வாவும் அவங்க கூட தான் போயிருக்கானா? ஆமா காவ்யா. சரி, கொஞ்ச நேரம் படுப்போம். ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் டெய்லி ஹாப்பியாருன்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறேன். அப்புறம் நான் படுத்துக்கிட்டே பேசணும்னா உங்களுக்கு கோவம் இல்லைல்ல? நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பொற்கொடி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மனிஷா சிஸ்டர், பவித்ரா விஜய் சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரண் சிஸ்டர், பிரித்தி லவ் ஸ்வீய சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அருணா சித்தி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சித்தி என்ன பண்றா? எப்சிபா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், சுதா சிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர். ஹாய் ஐஸ்வர்யா சிஸ்டர். நீங்கள் ஸ்டாஃப்லாம் திட்டாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க, அன்றைக்கி நம்ம அந்த மிஸ்கிட்ட திட்டு வாங்கினோம்ல அப்படின்னு ஜாலியாக தான் இருக்கும். அதே எல்லாத்தையுமே ஃபன்னாக எடுத்துக்கோங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இஷ்டப்பட்டா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆமாம் ஐஸ்வர்யா டியர், நம்ம இப்பயே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டா தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமே, காலேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன சின்ன சைட்டுகள் பண்ணுறதெல்லாம் சகஜம்தான். யோகேஸ்வரி சிஸ்டர், கண்ணன் ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், முருகேஸ்வரி சிஸ்டர், மகா சிஸ்டர், சாமிநாதன் ப்ரோ எப்படி இருக்கீங்க? அனிஷ் ஃபாத்திமா சிஸ்டர் ஹாப்பியா? பவித்ரா முருகேசன் சிஸ்டர், கயரோகணம் சிஸ்டர். உங்கள் நேம் சொல்லுங்கள் சிஸ்டர், எனக்கு புரியல. ஹாய் ஜெனி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எதையாச்சும் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நடக்கிறது நடக்கட்டும், நாம ஹாப்பியாக இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாம், எனக்கெல்லாம் செம்மையாக பசிக்குதுப்பா. ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். வர வர இந்த ஸ்ரீ நமக்கு அடங்கவே மாட்டேங்கிறான். முதல்ல அந்த மனுஷன் வரட்டும் ஊருக்கு. சீக்கிரமாக இவளை வேற ஒரு இடத்துக்கு கட்டி கொடுக்க வேண்டியதான். நம்ம சொந்தக்கார பையெல்லாம் பார்த்து பிடிச்சி போட்டாதான் அடங்கு ஆகலாம். திமிர் எடுத்து போய் தெரிகிறா. அவனை பார்க்கணுன்ட்டு இப்படி நிற்கிறா. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாதவ இன்னைக்கு இப்படி பேசுகிறான். எல்லாத்துக்கும் காரணம் அவனும் அவனோட கூட்டாளிங்களும். இன்னும் எப்படி அவன் என் பொண்ணை கட்டிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். ஆண்டி, ஏய் அம்மா, நீ என்ன வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இருக்க? இன்னும் திறந்து வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி. அப்படியா? நான் ஸ்ரீயா பார்க்க வந்தேன். உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா? அவளெல்லாம் வேற ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். நீ கிளம்பு. அதை ஸ்ரீ சொல்லிட்டோம், நான் கிளம்புறேன். இதை பாரு, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்படியா? பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்ரீ எங்க அவ? விக்கி நான் உள்ளதான் இருக்கேன். ஏய், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. பெண்ணத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதோ பாருங்க, நான் ஸ்ரீயை பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்தேன். நான் தான் சொல்கிறேன்ல, பார்க்க முடியாதுன்னு. ஹலோ, உங்ககிட்ட நான் ஒன்றும் பர்மிஷன் கேட்க வரல, சரிங்களா? வழி விடுங்க. டேய், என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் அவளை பார்க்க விட மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா, அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறம்மா. கதவை திறந்து விடுமா. என்ன, அவளை பூட்டி வச்சிருக்கீங்க? நீங்களும் ஒரு அம்மாவா? அது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. மனுஷி தானே நீங்களாம். வழி விடுங்க ஃபர்ஸ்ட். டேய் அம்மா, என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்களா? ஒழுங்கு மரியாதையை வழி விடுங்க. என்ன ஆண்டி இப்படி பண்றீங்க? பாவம், அவங்க பார்த்துக்கிட்டு போட்டுமே. டேய், என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கியா? உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு வையே. நீ அவ்வளோதான். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? யாரை கேட்கணும்? ஓ, அவ்வளோ திமிராடா உனக்கு? ஆண்டி, அவங்க பேர் லவ் பண்றாங்க. அவங்கள சேர்த்து வச்சிடலாமே, எதுக்கு பிரிக்கணும்? அவ என் பொண்ணு. யாருக்கு கட்டி தரணும், கட்டி தரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. விக்கி ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்துடுங்க. என்னால் அங்கே இருக்க முடியாது. ஸ்ரீ விக்கி வந்துட்டீங்களா? உள்ள என்ன பண்ற? விக்கி எப்படியாச்சும் உள்ள வாங்க விக்கி ப்ளீஸ். டோரை திறந்து விடுங்க. சரி, நீ டோர் கிட்ட எதனா கொஞ்சம் தள்ளி போ. விக்கி வந்துட்டீங்களா நீங்க? எங்க உங்களை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா விக்கி? சரிடி ஸ்ரீ, அழாத, நான் தான் வந்துட்டேன்ல. இத்தனை நாளும் உங்களை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா விக்கி? சரி, இங்க பாரு, என்ன பாரு ஒரு நிமிஷம். என்னாச்சு? இப்போ இந்த நிமிஷம் நீ என் கூட வரியா? நாம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன தெரியுது, திடீர்னு இப்படி வந்து சொன்னா யாருக்கா இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாது தான். ஆனால் எனக்கு வேற வழி தெரியலடி. உங்க அம்மா ஒன்று வேற யாருக்கோ கட்டி கொடுப்பேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது உன்னை எங்க விட்டுட்டு. என்ன, எங்கம்மா அப்படி சொன்னாங்க? ஆமா ஸ்ரீ, இப்போ என்ன பண்ற? முடிவெடு சீக்கிரம். வரியா இல்லை இங்கேயே இருக்கியா? இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ எடுக்கிற முடிவு தான். ஆனா அப்பா, நான் அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ப்ளீஸ் என் கூட வாடி. எனக்கு என்னமோ என்னையும் பிரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா என்னடி இப்படி சொல்ற? அன்னைக்கு என்னமோ என் கூட வரத்துக்கு ரெடியா இருக்கேன்னு. சரிடி, நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, சரியா? நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். நான் உன்னை வற்புறுத்தவும் விரும்பல. விக்கி இங்கே பாரு ஸ்ரீ, நீ எனக்காக கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் வர தேவையில்ல. விருப்பம் இருந்தால் வா, நான் நிஜமாக உன்னை சந்தோஷமாக வச்சுப்பேன். நம்பிக்கை இருந்தால் என் கூட வா. விக்கி சொல்லு, இப்படியே கையை பிடிச்சிட்டு என் கூட வரப்போறியா இல்லை விட்டுட்டு இங்கேயே இருந்துக்க போறியா? இங்கே பாரு ஸ்ரீ, யோசிக்கிறதுக்குலாம் அங்கே டைம் இல்லை. வெளியில் வேற உங்கள் அம்மா அவனுக்கு தான் சமாளிச்சிட்டு இருக்கானுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் டக்குன்னு முடிவெடு. விக்கி வாங்க போகலாம், நான் உங்கள் கூட வரேன். ஸ்ரீ
ஆமாம் விக்கி, எனக்கு உங்கள் கூடயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே. நீங்கள் தான் என்னோட குடும்பம். நான் வரேன், நம்ம போகலாம். தேங்க்ஸ் ஸ்ரீ. வா போகலாம். நான் நிஜமாக நான் நல்லா வச்சுப்பேன். தெரியும் விக்கி, வாங்க போகலாம். அம்மா நான் சொல்கிறத கேளுங்க. அடைச்சி, இப்படி உண்மையாலுமே அம்மாவா நினச்சிருந்தீங்கன்னா என் பொண்ணை இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு முதல்ல வந்து நின்றுருக்க மாட்டேன். சரிம்மா, நான் ஸ்ரீ எங்கேயே விட்டு போகிறேன். டேய் இருடா, விக்கிக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லுங்க, நான் விட்டு போயிடுறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னம்மா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணுறீங்க. அவன் எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். எதுக்கு? நாங்களாம் இருக்கிறதுனாலயா? நாங்கள் என்ன இப்படி தப்பு பண்ணோம்? கூட இருக்க பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்க வக்கில்ல, வாய் பேச வந்துட்டீங்க. அம்மா ப்ளீஸ், நாங்கள் சொல்கிறத கேளுங்க. நாங்கள் என்னம்மா பெருசாக தப்பு பண்ணிட்டோம்? ஆமாம், மிஸ் பண்ணிட்டோம் தான், ஆனால் அவங்கள சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டோம்ல. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நாங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துப்போம். இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாகவே கேர் பண்ணி பார்த்துப்போம், நம்புங்க. ஐயோ, என்னாலலாம் உங்களை நம்ப முடியாது. இந்த பாரு, உங்களை பார்த்தாலே எரிச்சலாக வருது. ஒழுங்கு மரியாதையாக உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கேன், இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, எங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. உங்களுக்கு எப்படிடா பயம் இருக்கும்? நீங்கள் தான் ரவுடி பசங்களாச்சு, எப்படி பயப்படுவீங்க? அம்மா நீங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் அமைதியாக போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணன்னு வையே, உடனே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. அவருக்கா? பண்ணுங்க பண்ணுங்க. ஏன்டா பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏ ஸ்ரீ, எங்கடி நீ பாட்டுக்கு அவங்க கையை பிடிச்சி போயிட்டு இருக்க? அம்மா, நான் வெக்கி கூட போறேம்மா. ஏய், அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு, வீட்டை விட்டு தாண்ட மாட்டேன் நீ. இன்னைக்கு அந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துச்சு. இங்கே பாருங்க ஆண்டி, நான் அவளை நல்லா வச்சுப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவள் என்னை நம்பி வரா. கிளிப்ப நீலாம். அம்மா இதை பாருங்க, இவ்வளோ நேரம் ஏதோ நார்மலாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க? யாரும் இல்லாத அண்ணாத நாய் அவன். ஆண்டி, யாரை பார்த்து அனாதன்றீங்க? அவன் என் அண்ணன். ஆமாம்மா, அவன் எனக்கும் தான் அண்ணன். சும்மா தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம், பெருசாக அப்படியே கூட பிறந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. சும்மா பார்க்குறவங்களாம் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டா அண்ணன் ஆயிட முடியுமா? இல்லை உங்கள் ரத்தம் ஆயிட முடியுமா? இவ்வளோ கேவலமாக பேசுங்க, நினச்சி கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் ரத்தம் ஒரே கலர் தான். அப்புறம் இன்னொரு தடவை அண்ணாத கிண்ணாதன் மட்டும் சொல்லி கேள்விப்பட்டேன், மரியாதையாக இருக்காது சொல்லிட்டேன். ஏய், இங்கே பாருடி, பாரு எப்படி எவனோ வந்து உன் அம்மாவை பேசுகிறாங்கன்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, சனினே நீ தான். அம்மா, நீ எப்படி இவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்துடுறேன்னு நானும் பார்க்குறேன்டி. அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற? சின்ன வயசுல நீ சொன்னது தானே பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போகாதன்னு போகாமல் தானே இருந்தேன். இவங்க பக்கத்து வீட்டெல்லாம் பேசாதன்னு பேசாமல் தானே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகாத, டூர் போகாத, எவ்வளோ சொன்னேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தானே போனேன். மொதல் தடவையாக நானும் சுயமாக யோசிச்சு தைரியமாக வீட்டை விட்டு கிளம்புறேன். நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேம்மா. நீங்கள் சம்மதிச்சிங்கன்னா உங்கள் தலைமையிலேயே கல்யாணத்தை பண்ணலாம். ஆனால் நீங்கள் தான் இப்படிலாம் பேசுகிறீங்களே. அடைச்சி வாயை மூடுங்க. என்ன, அவளை இழுத்துட்டு போனா தானே, போய்க்கோங்க. எப்படி அவளை திரும்ப வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை உங்கள்கிட்ட பிரிச்சுட்டு வந்து அடுத்த ஒரே வாரத்தில் வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கல, அப்புறம் இருக்கு. என்னம்மா அப்படிலாம் பேசுகிற? நான் இவர் சொல்லக்குள்ள கூட நம்பலை, ஆனால் நான் இப்போ நம்புகிறேன். ச்சே, எப்படி அதுக்குள்ளே என் மனசை மாற்றிட்டு நான் என்ன ஒருத்தனை கட்டிட்டு போவேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் பண்ணி தான் ஆகணும். வாங்க விக்கி, போகலாம். ஏய், நீ போனீன்னா நான் செத்துருவேன்டி. நான் போகதாம்மா போகிறேன். நீ அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை இல்லை. ஏய், உங்கள் அப்பாவை யோசிச்சு பார்த்தியாடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுற? அப்பா. ஆண்டி, கவலையை விடுங்க. நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார். நீ வா ஸ்ரீ, நான் போகலாம். ஏய் ஏய், போகாதடி. இதை பாருங்கம்மா, மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இதை விட்டால் ஒரு வழி தரல. அமைதியாக இங்கேயே இருக்கீங்க. டே, வழியை விடுங்கடா. நான் போய் என் பொண்ணு கூப்பிட்டு வந்து விடுங்க. அவெல்லாம் எப்பயோ கிளம்பிட்டா. சரி, நாங்கள் வரோம். ஏய் நில்லுங்கடா. ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் இந்த மனுஷன் வேற ஊரில் இல்லை. அடி பாவி, இத்தனை வருஷமா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டு போயிட்டாடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, இப்படி ஏமாத்திட்டாலே. முதல்ல அந்த நிதிஷோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்.